கல்யாணம் சிறையல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். விஜய் கிட்ட வந்து சூர்யா சொல்றாங்க, நமக்கு பிரச்சனை இப்படியெல்லாம் நடந்திருக்கில்ல, அதுக்கு முழுக்க காரணமே கௌதம் தாண்டா. கௌதம் தான் இப்படிப்பட்ட வேலை எல்லாமே செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாவம் ஐஸ்வர்யா அவகிட்ட சொன்னா அதை எப்படி அவ தாங்கிக்க போறான்னு தெரியல. கௌதம் மாறிட்டான்னு நினைச்சு அவன் சந்தோஷத்துல இருக்கா. இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல வந்து ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போறான். இப்ப கூட அவன் திருந்தலைன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. உடனே விஜய் இப்பவே போற கௌதம உண்டில நாக்காம விட மாட்டேன்னு சொல்லி பேசுறாங்க. இல்லடா இதை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படிதான் டீல் பண்ணணும். நம்ம வந்து ஐஸ்வர்யாவை பத்தியும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அவ கோவப்பட்டு வீட்டை விட்டு போயிட்டா என்ன பண்ணுவா, அதை எல்லாமே யோசிக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாங்க. அதுக்காக உன்னுடைய வாழ்க்கை நீ பண்ணி வைக்கிறியா? எனக்காக வந்து மகா அன்னைக்கிட்ட எந்த அளவுக்கு வெறுப்பா இருக்குன்றது எல்லாமே எனக்கு தெரியும். மறுபடியும் உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிக்காத. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு சூர்யா கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே நேரா கௌதம வந்து கூப்பிடுறாங்க. கௌதம் என்ன விஷயம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டதோ, எல்லாத்தையும் நீ தான் பண்ணியிருக்க, உண்மையை ஒத்துக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் எதுக்காக உண்மையை ஒத்துக்கணும்? உங்க மேல இப்படிப்பட்ட பழி விழுந்துச்சு, அதை வந்து என் மேல தூக்கி போடணுன்றதுக்காக தான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு விஜய் மேலையும் அதே மாதிரி சூர்யா மேலேயும் பழியை தூக்கி போடுறாங்க. சூர்யா கோவப்பட்டு கௌதம் கன்னத்திலே பலார்னு ஒண்ணு விடுறாங்க. கௌதம் உண்மையை ஒத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.